10 இட்லி கூட பத்தாதுங்க. இது மாதிரி டிஃபன் சாம்பார் செஞ்சால் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு 1½ கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பை நல்லா அலசிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். அது கூட ஒரு சின்ன துண்டு பெருங்காயமும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து குக்கரை மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காமிக்கிற இன்க்ரீடியன்ஸை தக்காளி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். 8 வரமிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லி விதை, 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 3 பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்திருக்கேன். கட் பண்ணி சேர்த்து அது கூட இந்த இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்ததும் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு கொத்து கருவேப்பிலையும் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய வெரைட்டி சாம்பார் ரெசிபி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு அடுத்ததாக நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிருக்கோம். அதனால் காரம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 1½ கப் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலும் சரியாக தான் இருக்கும். தண்ணி சேர்த்த பிறகு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். திரும்பவும் நல்லா கொதிக்கிற வரையும் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடும். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பருப்பை கலந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். கடைசியாக வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். இந்த சாம்பார் வச்சிங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே வைங்க. ஏன்னா கொஞ்சம்லாம் வச்சா பத்தாது. இதோட டேஸ்ட்டை பார்த்துட்டு எல்லாம் ஊற்றி ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சுட சுட இட்லிக்கு சர்வ் பண்ணுங்கள். டெய்லி இந்த சாம்பார் தான் வேணும்னு கேட்டு பசங்க அடம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.